கொஞ்ச நாளா அதுவும் இல்லை, 1 மாதமாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் புதுசாக முளைச்ச காலம் மாதிரி ஒரு சில பேர் வந்திருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் ஆர்வலர், அதாவது சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் முளைச்சி வந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் எங்கே நீங்கள் திடீர்னு எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இவங்கெல்லாம் கடந்த 5 வருஷமாக கோமாவிலேருந்து முளைச்ச மாதிரி வந்திருக்காங்களா? ஏன்னா கோமாவில் இருந்தாங்க. கடந்த 5 வருஷமாக தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பால் மட்டும் தான் ஊறிட்டு இருந்துச்சு. தண்ணிக்கு பதிலாக பால் தான் வரும். ரத்த பூமியே கிடையாது. ரத்தத்தையே பார்க்க முடியாது. ஒரு சொட்டு ரத்தம் இந்த தமிழ்நாட்டில் சிந்தினதே கிடையாது. அப்படி சிந்தினாலும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்லது தான் சிந்துற மாதிரின்னு சொல்லிடுவாங்க. அப்படி தானே இருந்துச்சு 5 வருஷமாக தமிழ்நாட்டில். இப்போ தானே தமிழ்நாடு வந்து சட்டம் ஒழுங்குலேருந்து ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக ரத்த ஆற ஓடிட்டு இருக்குது. அப்படி தானே அங்கே எழுதிட்டு இருக்கீங்க நிறைய பேர். என்ன நடக்கு ஏது நடக்கு எதுவுமே தெரியாமல் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. சரி, என்ன நடக்குது எனக்கு மெயினாக கேட்டிங்கன்னா, இவங்களாம் எங்கே போனாங்க? மக்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க எந்த ஆட்சி இருந்தாலும் பேசணுங்க. சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பி வரீங்கல்ல. இப்போ மக்களுக்கு நல்லதுன்னா நீங்கள் எங்கேனாலும் பேசணும்ல. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள்? இப்போ புதுசாக ஒரு கவர்மெண்ட் அமைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் மக்களுக்கு நல்லதே நினைக்கலையே. நீங்கள் உங்கள் சுய லாபத்துக்கு நினச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி நான் இன்னொன்று கேட்டுக்கிறேன். இப்போ திடீர்னு டாஸ்மார்க்கில் வந்து ஒரு போராட்டம்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 717 கடைகள் வந்து மூடியிருக்காங்க. அவங்களுக்கு வந்துலாம் பணிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்ட். 717 கடைகள் மூடியிருக்காங்க. அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஒரு வேலை வேணும். கரெக்டு தான். பட் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து அது பத்தலை, 10 ரூபா வாங்காமல் இருந்தோம்னா எங்களுக்கு வந்து காசு பத்தலை அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கள் குடும்பத்தை நாங்கள் ரன் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. இது போன கவர்மெண்ட் இருந்துச்சுல்ல, அந்த கவர்மெண்ட்டை இதே போராட்டத்தை அத்தனை தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி எங்களுக்கு வந்து அந்த ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நீங்கள் சண்டை போட்டு வாங்கியிருக்க வேண்டியது தானே. ஏன் அப்போ பண்ணலை? அப்போ அது டவுட்டாக இருக்குது. 10 ரூபா எங்கே போச்சு? 10 ரூபா நீங்கள் தான் வாங்கினீங்களா? எனக்கு அது டவுட்டாக இருக்குது. டவுட்டு தான் இருக்குது, சந்தேகம் தான் இருக்கே தவிர நீங்கள் ஆதாரபூர்வமாக நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் அது ஏன் அப்போ பண்ணலை? எதுக்கு பண்ணல? அப்போ அந்த கவர்மெண்ட் விட்டுட்டே இருந்தாங்களா 10 ரூபா வாங்குறதுக்கு? என்ன இருந்தாலும் அது துட்டு தானே. 10 ரூபா கொடுத்து குடிச்சிட்டு செத்துறான், என்னென்னாலும் பண்ணுறான். பட் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொதுமக்களே கேட்குறாங்க. நான் கேட்குறேன்னு பொதுமக்கள் கேட்குறாங்க. இப்படி ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் அவர்கள் மேலே அவ்வளோ அவதூறுகள் பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில இது இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லை, கரெக்ட் இல்லைன்னு சொல்லியே. பட் உங்கள் ஆட்சியிலே அதே தான் இருந்துச்சு. உங்கள் ஆட்சியில் ஏதோ நல்லது நடந்த மாதிரியும் இப்போ இருக்கிறது அப்படி வந்து சுடுகாடு ஆன மாதிரியே நீங்கள் போட்டுட்ருக்கிறீங்க. ஏங்க உங்கள் ஆட்சியில் இவங்க ஆட்சியிலேயாவது விர்ச்சுவல் வாரிசுன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. டிவிக்கு ஆதரவாளர்கள்லாம் நிறைய பேர் அண்ணன் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒன்றுன்னா அண்ணனே அடிக்கிறாங்க. உங்கள் ஆட்சியில் இப்படியே வாயை மூட்டிருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ திருமாவளவன்னா அதிகமாக இப்போ ப்ரெஸ் மீடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தான் 2 எம்எல்ஏ கொடுத்துருந்தாலும் டிவிகேக்கு எதிராகவும் நிறைய பேசிட்டு தான் இருக்கிறாரு. பட் இதே டிஎம்கே கவர்மெண்ட்டில் அவங்க சமூகத்திலே ஏதாவது நடந்தால் கூட வாயை திறக்க மாட்டார், இப்படியே வாயை மூட்டிருப்பார். அப்போ அதெல்லாம் எப்படி எடுத்துட்டீங்க? இப்படி தான் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படியாவது அந்த ஆட்சியை கவுத்துடணும், எப்படியாவது ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் ஒப்பாரி. எங்கே போனால் இந்த ஜென்சின்னு சொல்லிட்டு இப்போ ஜென்சியை வச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கங்கே மீட்டிங்கை போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம ஆட்சியை பிடிச்சிடணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் சொல்லிட்டு விஜய் அவர்கள் மேலே எவ்வளோக்குள்ள ஒரு வன்மத்தை காட்ட முடியுமோ அவ்வளோக்குள்ள வன்மத்தையும் அவதூறு எவ்வளோக்குள்ள கேவலமாக பேசுங்க அவ்வளோக்குள்ள கேவலமாகவும் இன்னும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த ஜென்சி மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ இவனுக்கு தான் ஏதோ வானத்துலேருந்து குடிச்ச மாதிரி அவனுக்கு வந்து அந்த பகுத்தறிவு இருக்கா ஏதாவது ஒன்று கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன பேசணும்னா பேசாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. டிஎம்கேனா என்னென்ன அவனுக்கு தெரில, அவனுக்கே ஃபஸ்ட்டு கொள்கை தெரியாமல் தான் அந்த ஸ்டேஜில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஒரு தவிர பேசினான் பெரியாரோடு இது திருநெல் பூசணா அது பூசணா இது பூசணான்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறிய உங்கள் ஆட்களே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அப்போது விஜய் அவர்கள் மேலே இங்கே சமூகத்தை இங்கே அதே மாதிரி என்னன்னு சொல்லிட்டுருங்க, ஓட்டு போட்டவங்க போடாதவங்க எல்லாருமே எதிர்க்கிறாங்க. யார் எதிர்க்கிறா? நான் ஒன்று நினைக்கிறேன், யார் எதிர்க்கிறா? எங்கேருந்து இங்கே வாரீங்க? எதிர்க்கிறான்னு சொல்கிறீங்கல்ல, யார் எதிர்க்கிறாங்க எனக்கு தெரில. நீங்கள் தாங்க கதறிட்டு இருக்கிறீங்க. இங்கே வேறு யாரும் கதறலைங்க, ஓட்டு போட்ட யாருமே கதறலை. இங்கே பாதி பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஐயோ நம்மளும் ஓட்டு போட்டுக்கலாம்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. போட்டிருக்க பையன் ஓட்டு போட்டாங்களோ இவருக்கு எதுக்காக போட்டோன்னு யோசிக்கல. இங்கே நிறைய பேர் நம்மளும் ஓட்டு போட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே மக்கள் மத்தியில் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, விஜய் அவர்கள் கவர்மெண்ட் இங்கே சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பப்ளிக்காக நெகட்டிவாக பரவ வச்சுட்டு இருக்கிறாங்க. அது உண்மையாக பொய்யாலாம் இங்கே நிறைய பேருக்கு தெரியாத அளவுக்கு பரப்பிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இங்கே ஒரு சில பேருக்கு அந்த எண்ணத்தை தூண்டணும், மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பை கொடுத்து அவரை ஆட்சியிலேருந்து கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் விழிப்போடு இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த மாதிரி கொத்தூஸ்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. இப்போ பாருங்கள், கொத்தூசா ஐயோ அவன்கிட்ட பேசி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுங்க. இல்லைனா உங்களை தற்குறித்தனமாக அவன் மாற்றி விட்டு போயிடும். நான் சொல்கிறேன், கடந்த 5 வருஷத்தில் நடந்ததோட இப்போ நிறைய நடக்குன்னா இல்லை, நார்மலாக தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் பண்ணுற கவரேஜ் அப்படி நடந்துகிட்ருக்கு.
அதே மாதிரி சட்ட ஒழுங்கை பற்றி இங்கே நிறைய கவரேஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தப்பு தான், இங்கே இல்லைன்னு சொல்லவே இல்லையே. எதுக்கு முட்டு கொடுக்கணும்னு இருக்குது. சட்ட ஒழுங்கு இங்கே ஒரு சிலது சரியில்லை, அது சரி பண்ணி தான் ஆகணும். அதுக்காகலாம் நம்ம முட்டு கொடுக்க முடியாது. பட் ஏதோ நீங்கள் இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலும் தேனும் ஊறிட்டு இருந்த மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் இருக்கும் போச்சுல ரத்த காடாக தான் இருக்குது. இந்த ஆட்சி, அதாவது ஆட்சி மாறாலும் காட்சி மாறாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கதை தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல சட்ட ஒழுங்கை பற்றி வரைக்கும். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் குறை. ஏதோ நீங்கள் ஏதோ நியாயமாக ஆண்டுட்டு வந்த மாதிரி 5 வருஷம் சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டுட்டு வந்த மாதிரி சொல்கிறீங்க. 5 வருஷம் சூப்பராக இருந்துச்சுன்னா விஜய் அவர்கள்லாம் ஒரு இடத்துல வின் பண்ணியிருக்க மாட்டார். அவர் எப்படி வின் பண்ணார் கேட்டால் திரை கவர்ச்சி. என்ன உங்கள் கவர்ச்சி? நீங்கள் வந்து திரை கவர்ச்சி அதாவது அவர் திரையிலேருந்து வந்தார். உதயநிதி அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இல்லைனா பாலிடிக்ஸ்லேயே கரைச்சி குடித்தவர், இல்லை நான் வந்து எதாவது சொல்லிட போகிறேன் அவர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி வந்தாரா? அவரும் திரை கவர்ச்சியில் தானே வந்தார். எங்கள் ஃபேமிலியிலேருந்து இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டான்னு சொன்னாங்க. டெப்டி சிஎம் உட்கார வச்சிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைச்சிங்கல்ல, அவரையும் உள்ளே கொண்டு வந்து. அப்போ அவங்க எப்படி எடுத்துக்கிறது? சரி, இங்கே வந்து தான் தட்டில் இருக்குன்னு என்ன இருக்குன்னு பார்க்கவே மாட்டாங்க. ஒருத்தவங்க புதுசாக வந்திருக்காங்களா, ஆட்சி பண்ணவே விட மாட்டாங்க. எதை குறை கண்டுபிடிச்சி என்ன பண்ணலாம், நம்மளை அப்பா வேறு தோக்கடிச்சிட்டாங்க, ஏதாவது ஒரு வழியில் பண்ணணும், தலைவரே தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு புதுசாக கிளம்பி ஜென்சி மீட்டிங்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஜோக்கரை வச்சு மீட்டிங் பண்ணிட்டு எந்தளவுக்கு நெகட்டிவாக பப்ளிசிட்டி பண்ண முடியுமோ பண்ணிகிட்ருக்காங்க. மக்களை நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே உங்கள் மனசுக்கும் ஒன்று தெரியும். இங்கே ஒன்று நடந்துகிட்ருக்கு, ஒரு ட்ராமா ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க விஜய் அவர்களை சுற்றி. அதே மாதிரி விஜய் அவர்களை சுற்றி இருக்கிற அமைச்சர்களோ இல்லைனா எம்எல்ஏ ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை பெருசாக எடுத்து பேசுகிறது. இந்த இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை விட்டுருந்தாங்க. அப்போ வந்து நிதிக்கு பதிலாக நீதி அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு போட்டுருங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்கே ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ இடத்துல வந்து சொல்லலாம், எவ்வளோ இடத்துல வந்து அவர் வந்து டங் ஸ்லிப்பாகி பேசியிருக்கிறாரு, துண்டு சீட்டை வச்சு பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்கள் ப்ரோ, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஐயோ சரி, நம்ம தலைவன் தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு தெரியும். அதெல்லாம் பார்க்காம சும்மா ஐடிவிங்கன்னு அடித்து விட்றது, ஐடிவிங்கில் கலாச்சி போடுறது. சரி, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு நானும் முதல்ல பார்த்தேன், என்னென்னா ஒருவேளை இந்த ஆட்சி வந்து 1 மாதத்துல 2 மாதத்தில் கவுத்துட்றாங்களாம் பார்த்தேன். அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால் ரொம்ப வந்து பொங்கிட்டு இருக்கிறாங்க. ஒப்பாரிகள் அதிகமாகிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒப்பாரிகள் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு டிஎம்கே காரன்னு சொல்லிட்டாங்க, டிஎம்கேவோ இல்லைனா என்டிகேவோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்படியே விலகி போயிருங்க, இல்லைனா உங்கள்கிட்ட ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க.